சார் போதை கலாச்சாரம் என்பது ரொம்ப இந்த சமூகத்தை பிடித்த ஒரு கேன்சர் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அதனுடைய விளைவாக சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுது. அது வெளியே வரும்போது தான் காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அப்படி நடவடிக்கை எடுக்கப்படுறதுன்றது ஒரு விஷயம். இதில் மாற்ற பசங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜுனைல் சிறுவர்கள். இந்த சிறுவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? அதுக்கான ஒரு தேவையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான சட்டங்கள்லாம் அந்த அளவுக்கு வலிமையான சட்டங்கள்லாம் இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா பள்ளி அளவில், கல்லூரி அளவில் இந்த போதைக்கு எதிரான அந்த ஒரு பிரச்சாரங்கத்தை மேற்கொள்ளணும். பசங்களை கண்காணிக்கணும். பெற்றோர்களுடைய பொறுப்பு என்பது கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா பெற்றோர்கள் வேலைக்கு போகணும், உழைக்கணும், சம்பாதிக்கணுன்ற மாதிரி நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாலும் பிள்ளைகளை கவனிக்கணும். பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, யார் கூட போகிறாங்க, எங்கெங்க எல்லாம் ஈடுபடுறாங்க, என்னென்ன செயலில் ஈடுபடுறாங்க, அவங்க செய்கிற தவறை சுட்டி காட்டணும், தவறை கண்டிக்கணும். தவறை எப்பவுமே என்கரேஜ் பண்ணி ஊக்குவிக்கக்கூடாது. சமூகத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த மாதிரியான போதை கலாச்சாரம் உருவாவதற்கு நாம இதற்கு எதிரான விஷயங்களை நாமளும் இந்த சமூகத்துக்கு இதில் குறிப்பாக அந்த வளர் இளம் பருவம் சொல்கிறீங்களா, அந்த காலகட்டம் உள்ள அந்த பிள்ளைகளுக்கு தான் அந்த கருத்தை சொல்லணும். அவர்களும் தங்களுடைய எதிர்காலத்தில் நினைச்சு தங்களுக்கு போக்குகளை மாற்றின்னு நல்ல மனிதர்களாக இந்த சமுதாயத்துக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு பங்களிப்பை தர்றதுக்காக அவர்கள் உருவாக்கணும்ன்ற நேரத்தில் கேட்டுக்கிறேன். இளங்கோ.